வணக்கம், நான் உங்க வாசன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். டிடிஎஃப் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கோம். எதுக்காகன்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஹைபூசா கன்ஃபார்ம் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம லாயர் இந்த டைம்ல வர சொல்லியிருக்காங்க. ஸோ டைம் எவ்வளோச்சுன்னா 2:21 ஆச்சுங்க. இனி எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னா ஜஸ்ட் 38 கிலோமீட்டர்ஸ் 46 மினிட்ஸுங்க சொல்லியிருக்கேன். டிடிஎஃப் டைம் எவ்வளோ ஆச்சுன்னா நைட் 8:45 ஆச்சுங்க. அவ்வளோதான், டெம்போல ஏற்றியாச்சு நம்ம ஹைபூசாவை. ஸோ இன்னும் சரியாகவே பைக்கை நான் பார்க்கல. ஏன்னா போலீஸ் ஸ்டேஷனில் வந்து பார்த்துட்டிங்கன்னா பைக் பக்கத்தில் நின்னா கொஞ்சம் கூட்டம் கூடுது அப்படிங்கிறதுக்காக என்னை பக்கத்தில் போக உள்ள. ஸோ வந்து நம்மளோட ஹைபூசாங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறியா நீ? நாகட்ட முடியல, இதை வச்சு எப்படி ஓட்டுனீங்க? இது நம்மளால இப்போ இங்கே பாருங்க இழுக்க கூட முடியல. பார்த்து ஆக்சுவலி டிடிஎஃப் ஃபுல்லாமே துரு பிடிச்சிருச்சுங்க. ஸோ பைக்கில் ஸ்பீடோமீட்டர்லாம் எதுவுமே இல்லைங்க. ஸோ வந்து உங்களுக்கு டே டைம் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேங்க. இப்போது வண்டியில் என்னென்ன ஆயிடுக்கு அப்படின்னு சொல்லி நம்மளால சொல்ல முடியாது. ஷோரூமுக்கு போனால் தான் தெரியும். ஸோ அவங்க எக்ஸாக்டாக பார்த்து ஒர்க் அவுட் ஆகுமா ஒர்க் அவுட் ஆகாதான்னு சொல்லிடுவாங்க. இப்போவே கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு தான் சொல்கிறாங்க. எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், டோன்ட் வரி. ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா போராடி நம்மளோட ஹைபூசா நம்ம கிட்ட வந்துருச்சுல்ல, அதுவே நான் ஒரு மிகப்பெரிய வெற்றியாக பார்க்குறேன். இப்போது என்ன பிளான்னாங்க, இப்போது ஹைபூசா எடுத்துகிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தேன். அதுக்கப்புறம் நல்லா யோசிச்சு பார்த்துட்டு இல்லை, ஹைபூசா எடுத்துகிட்டு நேராக வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர் ஷோரூமுக்கு போயிடலாம். பெங்களூர் ஷோரூமுக்கு போயிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க ஏது சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு அடுத்தது என்ன பண்ணலான்னு சொல்லி முடிவு பண்ணலாம். நான் என்ன முடிவு பண்ணிட்டேன்னா, சப்போஸ் ஷோரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிராப்புக்கு தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இன்சூரன்ஸும் கிளைம் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் என்னென்ன பிரச்சனை ஆகிடுக்குன்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்டுட்டு நம்ம வீட்டுக்கு எடுத்து வந்து நம்மளே ஏதாவது ரெடி பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி நான் யோசித்தேன். அண்ட் வந்து ஆயில் செக் பண்ணி பார்த்தேங்க. ஸோ வந்து இப்போ இன்ஜின் கேஸ் எதாவது உடஞ்சிருக்குமோன்னு தான் மனசில் ஓடிட்டுருக்குங்க. வந்து இங்கே இன்ஜின் ஆயில் லெவல் தெரியுங்க, இதோ தெரியுதுங்களா? இதில் வந்து இன்ஜின் ஆயில் லெவல் தெரியுங்க. வண்டி எவ்வளோ தூக்கி நிப்பாட்டினாலுமே வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் ஆயில் வந்து ஒரு ட்ராப் இருக்கிற மாதிரி கூட தெரில. பட் இதில் வந்து அந்த பிசுபிசுப்பு தன்மை லைட்டாக இருக்குது. அது உங்களுக்கு பார்த்தா தெரியும். இருங்க காட்டுறேன். இது சின்னதாக டாட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதனால் அந்த ஒரு பிசுபிசுப்பு தன்மை இருந்து உள்ள இன்ஜின்குள்ளே எந்த பிரச்சனையும் ஆயிடுக்காது அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ இத்தனை வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் ஃபுல்லாமே ட்ரைலியே இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் உள்ளே இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காலி ஆகிடும். அவ்வளோதான். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹைபூசா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கிராப்புக்கு போட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும். சரிங்க, என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பிளாக் கண்டினியூ பண்ணுறேங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி வர்ற ரோடு கொஞ்சம் கரடு முரடாக இருந்ததுனால சைட் ஸ்டாண்ட் உடஞ்சி உள்ளே போயிடுச்சாமாங்க. இருங்க அந்த பக்கம் வந்துடுறேன். ஆனால் அவ்வளோ சீக்கிரம் ஸ்ட்ரைட் ஸ்டாண்ட் அதான்னு பார்த்தேன், போகலைண்ணா, அதான் நழுவிடுச்சு. இது வந்து என் ஒய்ஃபோட பர்த்டே டேட்டுங்க. ஸோ 18ஆம் தேதி 10வது மாதம். அது ஒரு மாதிரி கஷ்டமாக தாங்க இருக்குது. ஆக்சுவலி கரெக்டாக போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்துட்டு இருந்தேன்ல, ரொம்ப ஒரு மாதிரி நெகட்டிவாக இருந்தது. அதாவது போலீஸ் ஸ்டேஷன் அப்படி சொல்லலை, எனக்கு ஆல்ரெடி நடந்த அந்த பேட் மெமரி அப்படி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மைண்டில் ஓடிட்டு இருந்துச்சு. சே, அது ஹைபூசா நமக்கு முன்னாடிலேருந்தே என்னன்னு தெரியலைங்க, கொஞ்சம் செட் ஆக இல்லை. பைக்லாம் தரமான பைக்கு, ரொம்ப லவ் பண்ண பைக்கு. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அந்த ஒரு இது போச்சு, இவன் தெரியாமல் கீழே போட்டான். அதுக்கப்புறம் சைலன்சர் அடிபட்டுச்சு. ஆனா எதுவுமே நம்மளால ஆகவே இல்லை. ஆனா பெருசா நம்மளால ஆயிடுச்சு. நல்லா சாப்பிட்டுட்டு இதுக்குதான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு வேலை செய்யணும் அப்படிங்கிறதுங்க. அதான் அதுக்கப்புறத்துல இருந்து எடிட்டர்ஸ்லாம் வச்சு கரெக்டா எடுத்துட்டு போக ஆரம்பிச்சிட்டேன். முன்னாடிலாம் நம்மளே வீடியோ எடுத்துட்டு நம்மளே தானே ஃபுல்லா எடிட் பண்ணிட்டு இருப்போம். அதோட பின்விளைவு தான் இது. என்னடா பண்றது அடுத்தது? இவங்க பேசுறத பார்த்தா இன்சூரன்ஸ் கிடைக்காது போலையடா. சரி, எங்களோட முயற்சிகளை நாங்க விட்டுற மாட்டோங்க, பார்த்துப்போம். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. எவ்வளோக்கு முடியுமோ ட்ரை பண்றோம். அப்படி இல்லைன்னா புதுசாக ஒரு பைக் வாங்குறோம். சரி விடுங்க, நடப்பதெல்லாம் நன்மைக்கே. நடக்கணும்னு இருந்திருக்கு, நடந்திருக்கு. இனி அடுத்தது என்னன்னு சொல்லி பார்ப்போம். அந்த என்னடா இந்த ஸ்பீடில் ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு? இந்த ஸ்பீடில் போனால் கண்டிப்பாக கலராக தாண்டா செய்யும். மின்னல் வேகத்தில் போயிட்டு இருக்காரு மனுஷன். ஸோ டிடிஎஃப் இன்னும் நம்ம பெங்களூருக்கு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னா 151 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. 3 hours ஜேர்னிங்க. நம்ம வண்டியில் சிஎன்ஜி வேற முடிய போகுது. இன்னும் 120 கிலோமீட்டர் தள்ளி தான் சிஎன்ஜின்னு சொல்லி போட்டிருக்குங்க. பார்ப்போம். நியூட்டன் போட்டு போனால் 20 கிலோமீட்டர், நம்ம போகிற ரூட்ல போனால் 140 கிலோமீட்டர். 40 கிலோமீட்டர் தாண்டி தான் 140 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டர் டெஸ்டினேஷனே வந்துடுவோமே. ஏங்க நாங்கள் ஏதோ ஒரு ஹில் ஸ்டேஷனில் வந்து மாட்டிக்கிட்டோங்க. ஸோ வந்து இன்னும் நமக்கு 119 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. 2 hours 11 minutes ஜேர்னிங்க. ஆக்சுவலி கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி சரியான ஃபண்டு. என்னன்னாங்க, லாரிக்காரர் முன்னாடி போயிட்டு இருந்தார். தம்பி 2 வாட்டி ஹார்ன் அடித்தான்.
அப்போ வந்து அவர் ரைட்ல இண்டிகேட்டர் போட்டு நம்மள போக சொன்னாரு. தம்பி இருந்துட்டு அவர் ரைட்ல அவர் போறாரு, நான் ஓவர்டேக் பண்ண மாட்டேன்னா. அவர் இண்டிகேட்டர் போட்டிருக்காருடா, ஓவர்டேக் பண்றா, நம்மள ஓவர்டேக் பண்ண சொல்றாருடா அப்படின்னு சொன்னேன். அவள் வந்துட்டு இல்லவே இல்லைண்ணா அப்படின்னா. ஏன்டா அப்படி சொல்றேன்னு கேட்டதுக்கு ஒன்னு சொன்னா பாருங்க. சொல்றா நீயே. மில்லாராமன் சொல்லி கொடுத்துருக்காரு. நம்ம தான் பேர் சொல்றோம். என்னோட லாஜிக்க சொல்றேன். சரி நீ சொல்ற. வண்டி நேரா போயிட்டு இருக்கு, ரைட் இண்டிகேட்டர் போட்டா அவங்க ரைட்ல வராங்க, லெஃப்ட்ல இண்டிகேட்டர் போட்டா லெஃப்ட்ல. டேய் எல்லா வண்டியுமே லெஃப்ட்ல இண்டிகேட்டர் போட்டா லெஃப்ட்ல திரும்ப போகுதுன்னு அர்த்தம், ரைட்ல இண்டிகேட்டர் போட்டா ரைட்ல திரும்ப போகுதுன்னு அர்த்தம். நீங்க ஹார்ன் அடிக்கும் போது எல்லா வண்டியுமே வந்து பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தா லெஃப்ட்ல போட்டு நான் இந்த பக்கம் ஒதுங்க போறேன் தம்பி நீங்க போங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ஒவ்வொரு வண்டிக்காரங்க ஒவ்வொரு மாதிரி மாறுவாங்க. ரைட்ல இண்டிகேட்டர் போட்டு போங்க தம்பின்னு சொல்லுவாங்க. கை காமிச்சார், அது நீ கவனிக்கல. நீ அப்போல கையே காமிக்கணும். ரைட்ல இண்டிகேட்டர் போட்டு கை காமிச்சாரு, நான் கவனிச்சேன். இப்போ நீ மறுபடியும் கடைசியா ஓவர்டேக் பண்ணியா, அப்ப கை காமிச்சது நீ கவனிச்சியா? அப்ப கை காமிச்சாரு, அப்பவும் கை காமிச்சாரு. அதுக்கு முன்னாடி ரைட்ல இண்டிகேட்டர் போட்டு அப்பவும் கை காமிச்சாரு. அட்ரா ஆர்ன அதான் சொன்னேனே, ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரிடா. இப்ப நீயே வந்து பாத்தீங்கன்னா யாரோ ஓவர்டேக் பண்ணேன்னா சில டைம் லெஃப்ட் ஏறி போவேன், சில டைம் இண்டிகேட்டர் போடுவேன், சில டைம் கை காட்டுவேன், சில வாட்டி ரெண்டுமே பண்ணுவேன். இதுதான் குடு ஒரு முட்டு. ஐயோ சத்தியமாங்க, இவன் குடுக்கற முட்டும் இவன் குடுக்கற அளப்புறையும் உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆனா அதுல என்ன தெரியுமா ஒரு வழி, தெரிஞ்சு பண்ணா கூட பரவாயில்ல, தெரியாம எல்லாத்தையும் பண்ணிட்டு எல்லாத்தையும் எங்க மேல பிளேம் பண்ணிடுவான். விக்டிம் ரோல் அவன் பிளே பண்ணுவான். கேட்டா பில்லாராம் சொன்னார், எனக்கு தெரியுமா. The next day. டிடிஎஃப் எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். டைம் எவ்வளோ ஆச்சுன்னா மார்னிங் 5:49 ஆச்சு. 6:30 மணி ஆன மாதிரி இருக்குங்க கிளைமேட்டு. வந்து நம்ம சுசுகி ஷோரூமுக்கு வந்தாச்சுங்க. ஸோ வந்து அவ்வளோதான், நம்ம வண்டியை வந்து இறக்கி வைக்க போகிறோம். கரெக்டாக இந்த இடம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஹயபூசா டெலிவரி எடுத்து ஹயபூசாவை நிப்பாட்டிட்டு அதுக்கு முன்னாடி வந்து பண்ண 2 கண்ணை வச்சு இப்படி ஃப்ளேர் பண்ணி விளையாண்டுட்டு இருப்பேன். அன்னைக்கு நிறைய பேர் வந்திருந்தாங்க. வந்து மஞ்சள் வீரன் டேரக்டர் கூட வந்திருந்தாரு. சித்தப்பு நீங்க எப்போ வந்தீங்க? வாங்க இறக்கி வச்சிடலாமா? அதான் உள்ள விட்டுடலாமா? நல்லபடியாக வந்து பார்த்தீங்கன்னா வண்டி கீழே இறக்கி வச்சாச்சுங்க. அண்ணனும் அதே தான் சொல்கிறாரு, வண்டி ஃபுல் டேமேஜ் அப்படிங்கிறாரு. சைட் லாக்கில் இல்லை, அதான் அங்கே லாக் ஆகிக்கிச்சுங்க. நான் இல்லைண்ணா, டோட்டலாக ரெடி பண்ணுறது கொஞ்சம் முடியாத விஷயம்னு நினைக்கிறேண்ணா. ஏன்னா அப்போலேருந்து விலையை விட இப்போது ஸ்பேர் பார்ட்ஸ் விலையெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. வண்டி ரேட்டை விட அதிகமாக வரும்னு நினைக்கிறேன் ஸ்பேர் பார்ட்ஸ் இப்போ மாற்றினோம்னா. அதனால இது ஃபுல்லாக ஸ்க்ராப்புக்கு போட்டுட்டு புது வண்டி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போது இன்சூரன்ஸ் தான் என்னன்னு சொல்லி தெரில. இப்போ இவங்க ஒரு வேல்யூ போட்டு எடுக்கணும், அது வேற ஒருத்தவங்க தான் எடுப்பாங்களாம். ஆர்சி புக்கோட வந்து பார்த்துட்டிங்கன்னா வண்டியை ஸ்க்ராப்புக்கு எடுத்துப்பாங்களாம். இப்போ தான் ஒரு வண்டி டோட்டல் லாஸ் பண்ணி 5 லட்ச ரூபாய்க்கு எடுத்துக்கிட்டாங்களாம். நம்ம இது ரெடி பண்ணணும்னு நினைச்சா ரொம்ப காஸ்ட், எப்படி 10 லட்ச ரூபாய் மேலே போவாங்க. நான் அதுக்கும் மேலே போய்டுண்ணா. ஸ்பீடோமீட்டர் இல்லையேண்ணா, ஸ்பீடோமீட்டர் மட்டுமே சரியான காஸ்ட் வந்துடும். வண்டி வந்து டிஸ்க் பிளேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஜாமுங்க. வந்து வண்டியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளவே முடியல. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பிரேக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கிறதே கிடையாது. டேங்க்லாம் ஃபுல்லாக துரு பிடிச்சிருச்சுங்க. அதுக்கப்புறம் வேற வீல் அப்படியே ஒரு சைடு ஹேண்ட் லாக் போட்ட மாதிரி லாக். ஆமாம், சைட் லாக் போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஸ்டேரிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடாக வந்து பார்த்தீங்கன்னா போய் லாக் ஆகிடுச்சுங்க. எனக்கு தெரிஞ்சு ஃபோர்க்கு பெண்டாக இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேங்க. பட் சேஸ் பெண்டாக இருக்குமா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்தா தெரியும். இப்படி செக் பண்ணி பார்க்க முடியல. அண்ணன் வந்து சேஸ்லாம் பெருசா பெண்டான மாதிரி தெரியல அப்படின்னு சொல்றாரு. அண்ட் எக்ஸாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் உடைஞ்சிருச்சு. ஒரு சைடு உடைஞ்சிருச்சுங்க. இது ஓப்பன் ஆகி உள்ள போயிடுச்சுங்க. அது போக வந்து பாத்துட்டீங்கன்னா இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பெண்ட் ஆயிடுச்சுங்க. கூலண்ட் ஆயில் எல்லாமே ட்ரைல தான் இருக்கு. ஃப்ரண்ட் போர்ஷனே இல்ல. சைடு அந்த மிரர்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. சைடு தூம் இல்ல. அண்ட் வந்து சைடுல சில திங்ஸ் இல்ல. அண்ட் ரேடியேட்டர்ல வந்து பாத்துட்டீங்கன்னா கீழே ஒரு இம்பாக்ட் நடந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பின்னாடி சீட்லாம் ஒன்றும் பெருசா இல்லைங்க. இப்போதைக்கு நமக்கு கண்ணால பார்த்தோம்னா நம்மளால இவ்வளவுதான் சொல்ல முடியும். இனி மெக்கானிக் நான் வந்து பார்த்தாங்கன்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எக்ஸாக்டா சொல்லுவாங்க என்னென்ன போயிருக்கு, எப்படி எப்படிலாம் போயிருக்கு அப்படின்னு சொல்லி. அடிப்படாத பக்கம்னு சொல்லி இல்லைங்க, எல்லா பக்கமும் அடி எதுக்கு போடலன்னா 2 டயருக்கு மட்டும் போடல. பார்ப்போம் ஷோரூம்ல கூப்பிட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போங்க. டிடிஎஃப் டைம் ஆச்சுன்னா மார்னிங் 7:50 ஆச்சுங்க. ஆக்சுவலி நம்ம ஷோரூம்ல இருந்து எத்தனை மணிக்கு கிளம்பணும்? ஒரு 7 மணிக்கு கிளம்பிருப்போமா? கிளம்பிட்டு போனேன். ஒரு 7 மணிக்கு கிளம்பிட்டோங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 நிமிஷமா வந்து பாத்துட்டீங்கன்னா 50 நிமிஷத்துல ஒரு 10 நிமிஷம் டீ கடைக்கு போயிருக்குமா, ஒரு 40 நிமிஷமா சுத்திட்டு இருக்கோங்க. இன்னும் வந்து பாத்துட்டீங்கன்னா நாங்க ஒரு 20 நிமிஷம் சுத்த வேண்டியது இருக்குங்க. எதனாலன்னு வந்து பாத்தீங்கன்னா தம்பி பெங்களூர்ல 12 கிலோமீட்டர் தள்ளி ரூம் போட்டார்.
என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கல. ஏதோ செக் பண்ணியிருப்பாருன்னு நினச்சேன். ஒரு 350 ரூபா மட்டும் பே பண்ணுங்கண்ணா அப்படின்னா அட்வான்ஸ் வந்து 350 ரூபா போட்டு பே பண்ணிட்டோம். சிவா அப்படியே என்னாச்சுன்னு மட்டும் சொல்லி சிவா. இங்க தானா இப்போ லொகேஷன் தானா? இங்க இருந்து பாருங்க 6 கிலோமீட்டர் தானே காட்டுச்சு அந்த பக்கம். டேய் இங்க இருந்து 6 கிலோமீட்டர் காமிச்சுடா. அப்புறம் எதுக்கு சம்மந்தமே இல்லாம அந்த வழியில விட்ட? மேப் லோட் ஆகலனா, மேப் லோட் ஆகாம நான் அப்படி போயிட்டேன். சரி மேப் லோட் ஆகாம நீ எதுக்கு வண்டி எடுத்த? இங்க இருந்து 6 கிலோமீட்டர் தாங்க காட்டுது. ஆனா நான் இந்த வண்டியை வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவோ தூரத்துல இருந்து யூட்டர்ன் பண்ணி எடுத்து வந்துட்டு இருந்தேன். தம்பி வந்து நேரா போயிட்டு இருந்தாரு. தம்பிக்கு தூக்கம் வருதுன்னு சொன்னாரு. சரிப்பா நான் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேப் எடுத்து பார்த்தேன். மேப்ல வந்து ராங் ரூட்ல போயிட்டு இருக்கீங்க, யூட்டர்ன் பண்ணுங்க இல்லைன்னா 12 கிலோமீட்டர்னு காமிச்சது. என்னடா ராங் ரூட் சொல்லி காட்டுதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து நான் யூட்டர்ன் பண்ணி எட்டு வந்துட்டு இருக்கேங்க. இங்க வந்ததுக்கப்புறம் தம்பி வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு இந்த மாதிரி இங்க இப்ப ஷோரூம் பக்கத்துலயா இருக்கும். ஆமாண்ணே. ஷோரூம் பக்கத்துல தானே சொட்டிட்டியோ மறுபடியும் நாங்க ஷோரூம் பக்கத்துலயே வந்துட்டோங்க. மேப்பே லோட் ஆகாம எதுக்கு நீங்க வண்டி ஆரம்பிச்சீங்க? நீ லோக்கல்ல இங்க இருந்திருக்க. போன்ல போட்டோன்னே நேரா போயிட்டு ஜூம் அவுட் பண்ணி பார்த்துட்டேன். நேரா போய் கொஞ்சம் தூரத்துல ரெண்டு கட் பண்ணி லெஃப்ட்ல வந்து இது ஹோட்டல் இருக்குன்னு காட்டிடுச்சு. சரி ஓகே இதுல கார் பிளேல போட்டோன்னு சொல்லி பிளக் பண்ணேன். கார் பிளேல ப்ளே ஆகல. சரி நேரா போக சொல்லிச்சுல, நேரா போனா ரைட் லெஃப்ட். இனிமேல் என்ன தெரியுமா சிவா பண்ற? இந்த 7ஆம் அறிவுலாம் சூப்பர். அடுத்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணி மேப் வந்ததுக்கு அப்புறமே போங்க. இப்ப டைம் எவ்வளவு வேஸ்ட் ஆயிடுச்சு பாருங்க. நான் நேரா போயிட்டு மேப் கிட்டத்தட்ட நினைச்சு பாருங்க டிடிஎஃப் 1 மணி நேரமா சுத்திட்டு இருந்துச்சு. 1 மணி நேரம் கழிச்சு கடைசி 20 நிமிஷத்துல ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்து நிக்கணும்னா எப்படி வெறி ஆகும்? அவ்வளவு வெறியில இருக்கீங்க. நான் இப்ப என்ன தெரியுமா பிரச்சனை? அந்த ரூம்ல போய் எந்த ஒரு கோளாறும் வந்துடக்கூடாது. இப்போ வந்து ஹைபூஸா நல்லபடியா சர்வீஸ் சென்டர்ல விட்டாச்சுங்க. அடுத்தது வந்து பாத்துட்டீங்கன்னா மெக்கானிக் அங்கிட்ட என்னென்ன ஆயிடுக்குன்னு சொல்லி எக்ஸாக்ட் டேட்டாவை அவங்க கிட்ட இருந்து கலெக்ட் பண்ண போறோம். அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் கிளைம் ஆகுதா ஆகலையா அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். அதுக்கு இன்னும் 2-3 நாள் ஆயிடுங்க. அது வரைக்கும் நம்ம இங்க பெங்களூர்ல வெயிட் பண்ண முடியாது. நம்ம ஊருக்கு போயிடலாம். அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் கிளைம் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்துல நல்லபடியா ஷோரூம்லயே வச்சு சர்வீஸ் பண்ணிடுவோம். இன்சூரன்ஸ் கிளைம் ஆகல அப்படிங்கிற பட்சத்துல ஒண்ணு நம்மளே ரெடி பண்ணுவோம், இல்லைன்னா ஸ்கிராப்புக்கு போட்டுருவோம்னு சொல்லவே வாய் வர மாட்டேங்குது. ஒரு மாதிரி இருக்கு. ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் 8:50 ஆச்சுங்க. இன்னும் 10 நிமிஷத்தில் ஏன்னா 1 மணி நேரம் 10 நிமிஷத்தில் ஷோரூம் ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ நான் உட்காந்து தம்ப்நெயில்லாம் கொஞ்சம் எடிட் பண்ண போகிறேன். ஸோ என்ன எதுன்னு சொல்லி பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு நாங்கள் ஆஃப்டர்நூன் மேலே தான் கிளம்புவோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். பார்ப்போம். ஓகே டிடிஎஃப் நம்ம வீடியோ ரன் பண்ணிக்கிறேன். நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் தட்டிட்டுக்கோங்க. 5 மில்லியன் வரப்போகுது. ஆக்சுவலி டிடிஎஃப் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு கொஞ்சம் ஃபன்னாக தான் எடுத்துகிட்டு போகணும்னு நினச்சேன். திடீர்னு கொஞ்சம் எமோஷனலாக போய் இருந்துருக்கும்னு நினைக்கிறேன். பட் ரொம்ப எமோஷனலாக காட்டிக்கல. அது என்னன்னு தெரியல, ரொம்ப எமோஷனலாக வர ஆரம்பிச்சிருச்சு. ஷோ அது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல இருந்து எமோஷன் ஆயிடுச்சுன்னா வண்டி எடுத்து வண்டி பக்கத்தில் போய் வண்டியை பார்க்க ஆரம்பிச்சதுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர எமோஷனல் ஆக ஆரம்பிச்சிட்டேன். வண்டி இந்த கண்டிஷனில் இருக்குது. 3 வருஷம் அதுவும் முதலே எடுத்திருந்தா கூட ஏதாவது பண்ணியிருந்துருக்கலாங்க. வண்டியை நகர்த்தி ஒரு இடத்துலயும் ஒரு பார்ட்ஸ் உடஞ்சு விழுந்துருந்துச்சுங்க. ஓகே விடுங்க, எல்லாம் நடப்பதெல்லாம் நன்மைக்கேங்க. எல்லாமே நம்ம நல்லதுக்காக மட்டும் தான் நடந்திருக்கு. இந்த 3 வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டேன். அதுக்கெல்லாம் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிடென்ட் தான். இந்த ஆக்சிடென்ட் இல்லைன்னா அந்த விஷயங்கள்லாம் நான் கற்றுருக்க மாட்டேன். ஓகே பி பாசிட்டிவ்ங்க. ஓகேங்க, கண்டிப்போம் அடுத்த வீடியோ பாய்ங்க. வீட்டுக்கே அமௌண்ட்ஸ் போங்க. அது மேலும் போட வண்டி எடுக்காதீங்க. செஞ்சு ரைடிங் அதை போட்டுட்டு பார்த்து பத்திரமா சேஃபாக போங்க. லவ் யூ ஸோ மச். பாய்.